இது வெஸ்ட் பேஸ் ரோடுங்க. வெஸ்ட் பேஸ் ரோடுன்னா இங்கே கேட்டு நம்ம வந்து உச்சத்தில் வச்சுக்கிட்டோம்னா இங்கே வடக்கு வாசப்படி நம்ம தாராளமாக உச்சத்தில் கொடுத்துக்கலாம். அப்போ தண்ணி எப்போவுமே இங்கேருந்து இந்த வழியாக தான் நம்மளுக்கு போகணும். மழை தண்ணி பேஞ்சதுன்னு அப்படின்னா இப்போ நம்ம இங்கேருந்து இறக்கமாக பண்ணி வச்சிடணுங்க. இறக்கமாக பண்ணிவிட்டு இந்த மூளைகளை அடைச்சோம்னாவே பணம் தட்டுப்பாடு வந்துடும். அல்லது இங்கே நாய்க்கு ஏதோ நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடக்கு செவுத்து மேலே எதையுமே வைக்கக்கூடாது. அப்போ இதே மேற்கு வாசப்படி இருந்தது போர்ட்டிகோ போடணும் அப்படின்னோம்னா இங்கே ஃபுல்லாக நீங்கள் போர்ட்டிகோ போட்டுக்கலாம். இந்த ஏரியாவை போர்ட்டிகோ போட்டு, ஏன்னா மேற்கு பேசி நிறைய பேர் சொதப்பிடுறாங்க. நானே கிட்டத்தட்ட ஒரு 10 வீட்டுக்கு பக்கமே திருத்தி கொடுத்துருக்கேன். இப்படிலாம் பண்ணாதீங்க. வாஸ்துகிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை. வெஸ்ட் பேஸ் அப்போ வந்து நம்மளுக்கு மேற்கு திசை வீடுகள்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கணும், அந்த மேற்கு திசை நம்ம வீடு கட்டணும்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது மேற்கு திசை எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஃபாரின் போகிறதுக்கெல்லாம் எப்போவுமே மேற்கு வாசல் தான் நம்மளுக்கு சரியான விஷயங்க. அப்போ கண்டிப்பாக மேற்கு வாசப்படியோ அல்லது மேற்கு கேட்டோ வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து ஃபாரின் போகிறதுக்கு உண்டான யாரோ ஒருத்தர் லிங்க் இருக்கும், அல்லது ஃபாரினோட தொழில் செய்வாங்க, அல்லது நம்ம மில் அதிபர்கள் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நிறைய நம்மளுக்கு செயல்படுங்க. அதே நம்மளுக்கு இந்த மேற்கு திசையை ஒட்டி கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 3 அடி 4 அடி மட்டும்தான் கேப் விடணும். அதிகபட்சமே நம்ம கிட்டத்தட்ட 10 அடி 20 அடியில் விடக்கூடாதுங்க. அப்போ நம்ம இங்கே 10 அடி 20 அடி விட்டோம்னா பெரிய நம்மளுக்கு வந்து அது என்னென்னா மன பயம், ஒரு பெரிய பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இருட்டில் தவிக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு பேய் போட்டு அமுத்துற மாதிரி நம்மளுக்கு கனவு வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரியெல்லாம் நம்மளுக்கு வந்து தொந்தரவுகள் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ ஒரு 3 அடி 4 அடி மட்டும்தான் விடணும். இந்த 3 அடி 4 அடி விடணும். கிழக்கு பக்கம் நம்மளுக்கு டபுள் மடங்காக நம்மளுக்கு இடம் விடணும். அப்போ இந்த மேற்கு பக்கம் எப்போவுமே குறைவான இடங்களே இருக்கணும். இது உச்சப்பகுதி, இதுதான் உச்சப்பகுதி. இது வீடு பூரா நம்ம கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வீடு நம்ம கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உச்சப்பகுதியில் தான் நம்மளுக்கு வாசப்படி இருக்கணும். இதே வந்து கேட்டு நம்ம போட்டோம்னா, பெரிய கேட்டாக போட்டோம் அப்படின்னோம்னா இப்படி வந்து கேட்டு போடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல கேட்டு வச்சுக்கலாம். இங்கே கேட்டு நம்ம வந்து இது வெஸ்ட் பேஸ் ரோடுங்க. வெஸ்ட் பேஸ் ரோடுன்னா இங்கே கேட்டு நம்ம வந்து உச்சத்தில் வச்சுக்கிட்டோம்னா இங்கே வடக்கு வாசப்படி நம்ம தாராளமாக உச்சத்தில் கொடுத்துக்கலாம். அப்போ இங்கேருந்து உள்ளே வந்து கார் உள்ளே வந்து இங்கே நிறுத்திட்டு இங்கேருந்து இறங்கி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிக்கலாம். இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்போது மேற்கு பக்கம் எப்போவுமே இந்த இடத்துல மேடாக இருக்கணும். இடம் பூராவுமே இங்கே பள்ளங்கள் எங்கேயும் இருக்கக்கூடாது. இங்கேயும் ஆறுகள் பள்ளங்கள் வாய்க்கால்கள் எதுவும் போகக்கூடாது. அப்போ இது வந்து நம்மளுக்கு இந்த வீட்டுக்கு சரௌண்டிங் கரெக்டாக இருக்கணும். எப்போவுமே சரௌண்டிங் கரெக்டாக இருக்கும்போது தான் இந்த நம்ம வந்து கேட்டு போட்டோம், காம்பவுண்ட் போட்டோம், காம்பவுண்டுக்கு பக்கத்தில் எதுவுமே நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல விடக்கூடாதுங்க. காம்பவுண்டுக்கு அந்த பக்கமும் ஒரு 2 அடி 3 அடி நம்மளுக்கு வந்து சரௌண்டிங்கில் சரியாக இருக்கணும், ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்போ அதுதான் நம்மளுக்கு சரியான விஷயங்கள். சரிங்களா? தண்ணி எப்போவுமே இங்கேருந்து இந்த வழியாக தான் நம்மளுக்கு போகணும். மழை தண்ணி பேஞ்சதுன்னு அப்படின்னா இப்போ நம்ம இங்கேருந்து இறக்கமாக பண்ணி வச்சிடணுங்க. இறக்கமாக பண்ணிவிட்டு இங்கேருந்து தண்ணி இங்கே இந்த லாஸ்ட்டுக்கு இங்கே ஈசானிக்கு வந்து இதுதான் ஜங்ஷன் எடுங்க. இங்கேருந்து தண்ணி பூரா அங்கே வந்துடணும். இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் பூரா அங்கே வந்துடணும். மழை பெஞ்சதுன்னா இங்கேருந்து நீங்கள் இந்த இடத்துல சாக்கடை இருந்தது அப்படின்னோம்னா இங்கேருந்து தான் அண்டர் கிரவுண்ட் போட்டு சேம்பர் போட்டு சேம்பர்லேருந்து இங்கே கொண்டாந்து விடணுங்க. தண்ணி இங்கேருந்து இப்படி வரக்கூடாது, இங்கேருந்து தண்ணி இப்படி போய் போகக்கூடாதுங்க. இங்கேருந்து நீங்கள் ஓப்பன் கொடுக்கவே கூடாது எப்போவுமே. அப்போது எப்பவுமே தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி தண்ணி பாயணும். இது பேசிக் விஷயமா இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் நம்ம வந்து வீட்டுக்கு வெளியில் நம்ம வந்து காம்பவுண்ட் போடும்போது காம்பவுண்டுக்குள்ளேருந்து தண்ணி எப்போவுமே வாட்டம் கரெக்டாக வைக்கணும். அப்போ 10 அடிக்கு 1 இன்ச்சு 10 அடிக்கு 1 இன்ச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வாட்டம் வச்சோம்னா தான் இங்கே தண்ணி கரெக்டாக வருங்க. எல்லாமே சேம்பர் போட்டு கொண்டு போகலான்னு பார்ப்பாங்க. மழை தண்ணி ஓடுறது தான் முக்கியங்க. சேம்பர் போட்டு கொண்டு போகிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. அதே சமயத்தில் குழிகள் எங்கேயுமே இருக்கக்கூடாது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். இது நம்ம வந்து அங்கங்கே இந்த மூளைகளை அடைக்கிறோம், இல்லை இந்த மூளையை அடைச்சிட்றோம் அப்படின்னும் போது பெரிய பண தட்டுப்பாடு, பெரிய பிரச்சனை வருங்க. இந்த மூளைகளை அடைச்சோம்னாவே பண தட்டுப்பாடு வந்துடும். அல்லது இங்கே நாய்க்கு ஏதோ நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடக்கு செவுத்து மேலே எதையுமே வைக்கக்கூடாது. அப்போ மேற்கு செவரு ஒட்டி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மூலையிலையும் அதே மாதிரி தான். இந்த மூலையில் எப்பவுமே இந்த பக்கம் 3 அடி இருக்கும், இந்த பக்கம் 3 அடி இருக்கும். தென்மேற்கு மூலையில் பக்கத்துக்கு 3 அடி 3 அடி தான் இருக்குங்க. அப்போ 3 அடி 3 அடி இருக்கும்போது இந்த 3 அடியில் நம்ம எதையும் பண்ண முடியாதுங்க. இல்லை ஒரு 10 அடி விட்டு வச்சுருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு நம்ம ஸ்டோர் ரூமு அதோடு இந்த கட்டடத்தோடு கொஞ்சம் உயரமாக பண்ணுற மாதிரி பண்ணலாம், அல்லது மோதாமல் நம்ம பண்ணிக்கலாம். அது மாதிரியும் தாராளமாக பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் எப்போவுமே வாட்டம் கரெக்டாக கொடுக்கணும், கேட்டு கரெக்டாக உயரணும். இதோட இந்த கேட்டோட இது உயரம் கம்மியாக இருக்கலாம், இந்த கேட்டோட இது உயரம் கம்மியாக இருக்கலாம்.
கேட் ஒயருக்கு பார்த்தீங்களா, காம்பவுண்ட் ஒயருக்கு பார்த்தீங்களா, அதனோட கேட்டோட உயரம் குறைவாக இருக்கலாம். சரிங்களா? அப்போ மேற்கு பக்கம் எப்போவுமே உச்சத்தில் தான் கேட் வைக்கணும், வாசப்படி வைக்கணும், அல்லது உச்சத்தில் நம்மளுக்கு வந்து கேட் வச்சுக்கலாம். இதே மேற்கு வாசப்படி இருந்தது போர்ட்டிகோ போடணும் அப்படின்னம்னா இங்கே ஃபுல்லாக நீங்கள் போர்ட்டிகோ போட்டுக்கலாம். இந்த ஏரியாவை போர்ட்டிகோ போட்டு இங்கே பெட்ரூமை பண்ணிக்கலாம். தென்மேற்கில் பெட்ரூம் பண்ணிட்டு இங்கே போர்ட்டிகோ போட்டுக்கலாம். இங்கே போர்ட்டிகோ போட்டுக்கிட்டோம்னா அது நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு சின்ன சின்ன இடங்கள் நம்மளுக்கு பாதிப்படும். இல்லை ஃபுல்லாகவே நம்மளுக்கு போர்ட்டிகோ போடுறோம், இந்த மேற்கு பக்கம் எல்லாமே காரிடார் எங்களுக்கு பெருசாக வேணுங்க அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏற்றும் போது இந்த பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு ஏற்றிக்கணும். அப்போது இந்த நம்ம வந்து பில்லர் நிறுத்துறது 3 அடிக்கு தான் நிறுத்தணும். 3 அடிக்கு நிறுத்திட்டு தான் பண்ணணும். அப்போ மேல் மாடி நம்ம போடும்போது இங்கேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். எங்கே மேற்கு பக்கம் இருந்து நம்ம கட்டடத்தை ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? இதில் ஏதாவது நம்மளுக்கு வந்து மேற்கு வாசப்படிக்கு உண்டான விஷயங்கள் அல்லது மேற்கு பக்கம் நம்மளுக்கு வந்து வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. பிளான் போடுறது மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம இதில் பண்ணி கொடுக்குறோங்க. சரிங்களா? அப்போ எந்தெந்த ஐடியாக்கள் தேவைப்படுதோ அந்த ஐடியாக்களை நாம் வெஸ்ட் பேஸில் இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு நேரடியாக வந்து நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துட்றோம். வாஸ்துங்கிறது எப்போவுமேங்க வீட்டுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா தான் சரியாக வரும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சரியாக வராதுங்க. அதனால் எப்போவுமே வீட்டுக்கு அந்த இடத்த அளந்து பார்த்துக்கணும். அதுக்கு தான் நம்ம என்னது, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பது மெய். இந்த விஷயத்தை நம்ம வந்து சரியாக சொல்லிகிட்டே இருக்கோம். அப்போ நீங்கள் வந்து அங்கேருந்து சொல்கிறீங்க, நாங்கள் கேட்குறோம், அது சரியாக படாது. அப்போது நீங்கள் இதையும் ஒன்று சொல்லுவீங்க, அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே சரியாகப்படாது. ஆனால் நேரில் வந்து டேப் பிடிச்சி அளந்து பார்த்தா தான் அதனுடைய விஷயங்கள் தெரியும். டிகிரி வைஸாக என்ன இருக்குது, நம்மளுக்கு எந்த பக்கம் திரும்பி இருக்குது, எவ்வளோ டிகிரியில் திரும்பி இருக்குது, நம்ம கட்டடத்தை வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் பூராமே தெரியும். அதனால் தயவு செஞ்சு நேரில் வர வைக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அதாவது வாஸ்துக்காரங்க எங்கே வேணாலும் கூப்பிட்டு போய் நேரில் தான் பார்க்கணுங்க. சரிங்களா? அதனால் இந்த வெஸ்ட் பேஸ் இருக்கிறவங்க நேரில் கூப்பிட்டு எந்த திசையாக இருந்தாலும் சரிங்க, எல்லா திசைக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எல்லா திசைக்குமே வீடியோ போட்டதில் இது வந்து சரியாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா மேற்கு பேசி நிறைய பேர் சொதப்பிடுறாங்க. நானே கிட்டத்தட்ட ஒரு 10 வீட்டுக்கு பக்கமே திருத்தி கொடுத்துருக்கேன். இப்படிலாம் பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருத்தி கொடுத்துருக்குதுங்க. அப்போ ஒரு சில பேர் நம்ம மாற்றி எல்லாம் செஞ்சுருவாங்க. அது மிகப்பெரிய தவறு. எங்கே நம்மளுக்கு வெட்டுக்கள் வருதோ கொத்துக்கள் வருதோ அந்த வீடு மேலேயே எந்திரிக்க முடியாமலாம் போயிடுது. சரிங்களா? அதனால் யோசனை பண்ணிட்டு செய்யணுங்க. சரிங்களா? மிக்க நன்றி, வணக்கம்.